என் பெயர் ஃபாத்திமா. மும்பையின் நெரிசலான தெருக்களும் உயரமான கட்டிடங்களும் நிறைந்த இந்த நகரத்தில் என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கதை என்னுடையது மட்டுமல்ல, உண்மைக்கும் நீதிக்கும் போராடும் அனைத்து பெண்களின் கதையுமாகும். என் முதல் குழந்தையின் பிறப்பு என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. ஆனால் பிரசவத்திற்கு பிறகு என் இடுப்பில் ஒரு வலி தொடங்கியது. முதலில் அதை நான் புறக்கணித்தேன். இது சாதாரணமாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வலி அதிகரித்த இரவுகளில் தூங்கக்கூட முடியாத நிலைக்கு வந்தது. என் கணவர் ராகுல் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பகலில் முழுவதும் அலுவலகத்தில் இருப்பார். குழந்தையை பார்த்து கொள்வதும் வீட்டு வேலைகள் செய்வதும் நான் தனியாக போராடினேன். இறுதியில் நான் முடிவு செய்தேன், மும்பையில் உள்ள ஏபிசி மருத்துவமனை என்ற பிரபலமான மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற வேண்டும். நான் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்தேன். அன்று காலை குழந்தையை என் அம்மாவிடம் ஒப்படைத்த பிறகு நான் ஒரு ஆட்டோ பிடித்து மருத்துவமனைக்கு பயணம் செய்தேன். ஆட்டோவில் உட்கார்ந்திருக்கும் போது மும்பையின் நெரிசலும் சத்தமும் என் மனதை மேலும் அமைதியிழக்க செய்தது. மருத்துவமனையில் வந்தபோது கவுண்டரில் என் பெயரைச் சொல்லி அவர்கள் என்னை டாக்டர் ஷர்மாவின் அறைக்கு அனுப்பினார்கள். அறையில் டாக்டரும் ஒரு நர்ஸும் இருந்தனர். டாக்டர் சர்மா இளம் வயது கொண்ட தீவிரமான ஒரு நபராக இருந்தார். நான் என் வலியை பற்றி விளக்கினேன். எப்போது தொடங்கியது, எங்கே வலி என்றெல்லாம். அவர்கள் கவனத்துடன் கேட்ட பிறகு நர்ஸிடம் சொன்னார், நீங்கள் இவரை பரிசோதனை அறைக்கு கொண்டு போய் தயார்படுத்துங்கள், நான் வருகிறேன். நர்ஸ் ஏறக்குறைய 30 வயது தோன்றும் ஒரு பெண்ணாக இருந்தார். அவர் என்னை ஒரு சிறிய அறைக்கு கொண்டு போய் நீங்கள் இந்த கவுனை அணியுங்கள் என்று சொல்லி ஒரு மெல்லிய உடை கொடுத்தார். நான் என் உடைகளை மாற்றி கவுன் அணிந்து படுக்கையில் படுத்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. தனியாக மருத்துவமனையில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் நான் அமைதி இழந்தேன். சிறிது நேரம் கழித்து டாக்டர் சர்மா அறைக்கு வந்தார். நீங்கள் மல்லாந்து படுங்கள் என்று சொன்னார். நான் கீழ்ப்படிந்தேன். டாக்டர் என் இடுப்பிலிருந்து கவுனை நீக்கிகைகளால் பரிசோதிக்க தொடங்கினார். அவர்களின் கைகள் என் உடலில் தொட்டபோது எனக்கு அசாதாரணமான ஒரு அமைதியின்மை தோன்றியது. என் கணவரை தவிர முதல் முறையாக வேறொரு ஆண் என் உடலை தொடுவது. ஆனால் டாக்டரை எதிர்க்க கூடாது என்று நினைத்து நான் பேசாமல் படுத்திருந்தேன். அவர்கள் என் இடுப்பின் பல்வேறு பகுதிகளில் அழுத்தி இங்கே வலி இருக்கிறதா என்று கேட்டார். நான் வலி இருக்கும் இடங்களை சுட்டிக்காட்டினேன். திடீரென்று டாக்டர் சொன்னார், உங்கள் உடையை சிறிது கீழே இறக்க வேண்டும். நான் அதிர்ச்சியடைந்தேன். டாக்டர், வலி இடுப்பில் தானே, இதற்கு என்ன என்று மனதில் நினைத்தேன். நான் தயங்கிய போது நர்ஸ் கடுமையாக சொன்னார், டாக்டர் சொல்வதை செய்யுங்கள், உங்களுக்கு டாக்டரை விட தெரியுமா? என் வார்த்தைகள் தொண்டையில் சிக்கி நான் அமைதியானேன். நர்ஸ் என் உடையை கீழே இறக்கி என் தனிப்பட்ட பகுதிகளை டாக்டரின் முன் திறந்தார். நான் வெட்கத்தால் உறைந்தேன். டாக்டர் என் இடுப்பிலும் கால்களிலும் கைகளை ஓட்டினார், ஏதோ அசாதாரணமான முறையில். அவர்களின் நடத்தையில் ஒரு இரகசிய நோக்கம் இருப்பது போல் தோன்றியது. திடீரென்று அவர்கள் சொன்னார், உங்களுக்கு ஒன்றுமில்லை, சிறிது ஓய்வு போதும், மருந்து தேவையில்லை. அதைச் சொல்லி டாக்டர் அறையை விட்டு வெளியேறினார். நான் அதிர்ச்சியுடன் எழுந்தேன். இந்த பரிசோதனை என்ன? எதற்கு இந்த விசித்திரமான நடத்தை? நான் வெட்கத்துடன் உடைகளை அணிந்தேன். நர்ஸ் அப்போதும் அறையில் இருந்தார். நான் அவரை கேள்வியுடன் பார்த்தபோது அவர் கண்களை திருப்பி ஒன்றும் செய்ய முடியாத அச்சமின்மையை வெளிப்படுத்துவது போல். அவரின் பார்வையில் ஏதோ மறைத்து வைத்த ரகசியம் இருப்பது போல் தோன்றியது. என் கண்கள் நிரம்பின. மருத்துவமனையிலிருந்து ஆட்டோவில் வீட்டுக்கு திரும்பும்போது என் மனம் குழப்பத்தில் இருந்தது. யாரிடமாவது சொல்லக்கூட எனக்கு ஒன்றுமில்லை. நான் என்ன அனுபவித்தேன்? அந்த டாக்டர் என்ன செய்தார்? வீட்டுக்கு வந்தபோது நான் என் குழந்தையை இறுக்கி அணைத்து அமைதியாக அழுதேன். நாட்கள் கழித்தபோது விசித்திரமாக என் வலி போய்விட்டது. ஆனால் அந்த அனுபவம் என் மனதில் ஒரு காயமாக இருந்தது. மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் மருத்துவமனையிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் என் பரிசோதனை ஒரு மருத்துவ பரிசோதனையின் பகுதியாக இருந்தது என்று குறிப்பிடும் வார்த்தைகள் இருந்தன. நான் அதிர்ச்சியடைந்தேன். கடிதத்தில் சொல்லப்பட்டது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய ஒரு நான் இன்வேசிவ் சிகிச்சை பரிசோதனை நான் அனுபவித்தது என்று. ஆனால் என் சம்மதம் இல்லாமல், எனக்கு ஒன்றும் விளக்காமல் எப்படி இப்படி ஒரு பரிசோதனை நடத்த முடியும்?
நான் கடிதத்தை மீண்டும் மீண்டும் படித்தேன். அதில் ஒரு கோட் இருந்தது, 472. நான் இணையத்தில் அந்த கோடை தேடினேன். அதிர்ச்சியூட்டும் தகவல் கிடைத்தது. ஏபிசி மருத்துவமனை ஒரு சர்வதேச மருந்து நிறுவனத்துடன் இணைந்து நோயாளிகளின் அறிவு இல்லாமல் புதிய சிகிச்சை முறைகளை பரிசோதிக்கிறது என்று குற்றச்சாட்டுகள் இருந்தன. சில ஆன்லைன் ஃபோரம்களில் என் அனுபவத்தை ஒத்த கதைகளை மற்ற பெண்கள் பகிர்ந்திருந்தனர். என் வெட்கம் போய் கோபமாக மாறியது. என் உடலில் என் அனுமதி இல்லாமல் ஏதோ பரிசோதனை நடத்தியிருக்கிறார்கள். நான் முடிவு செய்தேன், இதற்கு எதிராக போராட வேண்டும். நான் ராகுலிடம் எல்லாவற்றையும் திறந்து சொன்னேன். முதலில் அவன் அதிர்ச்சியடைந்தான், ஆனால் பின்னர் என்னை ஆதரித்தான். உனக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஃபாத்திமா, இதை நாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம் என்று சொன்னான். நாங்கள் ஒரு வழக்கறிஞரை அட்வொகேட் சுதா மேனனை அணுகினோம். அவர் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளரும் கூட. நான் என் அனுபவத்தை விளக்கிய போது அவர் சொன்னார், உன் வழக்கு தனித்தன்மையானது அல்ல. இத்தகைய பரிசோதனைகள் ரகசியமாக நடக்கின்றன. உன் குரலை உயர்த்துவது மற்ற பெண்களுக்கும் தைரியம் கொடுக்கும்.